போடு செய்கன்னா இப்படி இருக்கணும். இந்த பையனை கூட எல்லாரும் டாஸ்க் பீஸ்ட்டுன்னா வந்து சொல்லுவாங்க. அவனுடைய பேர் வந்து ரயான். அதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இருந்தாப்புல முத்துக்குமரன். அவர் அட்டகாசமாக ஒரு கேம் ப்ளே பண்ணி அப்படி 50,000 ரூபாய் பொட்டியை தூக்கிட்டு போனாப்புல. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரயான் அவர்கள் வந்து இருக்கார் இல்லையா, அவர் டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு எல்லாருமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வெறித்தனம் பண்ணிட்டாருங்க. வெறித்தனம் அப்படியே மட்டும் வெறித்தனம். மனுஷன் 30 மீட்டரை 12 செகண்டில் கடந்தாப்பில். யார்? முத்துக்குமரன். 3 நிமிடங்கள் மீத்தினாரா? 45 மீட்டரை வித்தின் தி 25 மினிட்ஸ்குள்ளே வந்து கடக்கணும். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. 2 லட்ச ரூபாய் பணப்பொட்டியோட மதிப்பு. ஸோ இதை வந்து டார்கெட்டாக செட் பண்ணி ரயான் வந்து ஃபஸ்ட்டாக வந்துட்டாப்புல. வேறு யாரும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கூட காட்டல போகிறதுக்கு. சரிங்களா? ரயான் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாப்புல. அவர் மட்டும் தான் முன்னாடி வந்தாப்புல. 45 மீட்ரு 25 செகண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. மனுஷன் ஓட ஆரம்பித்தாப்புல. போயிட்டு பொட்டியை தூக்கிட்டு திரும்பி வேகமாக உள்ளர வந்து எத்தனை செகண்ட்ஸ்குள்ளே சேர்ந்தார் தெரியுமா? 17 செகண்டு. அவர் எடுத்துக்கிட்டது எவ்வளோ தெரியுங்களா? 17 செகண்டுக்குள்ளே 45 மீட்டரை போயிட்டு திரும்பி வந்திருக்காப்புல. அப்படின்னா அப் அண்ட் டவுனு 90 மீட்டரை வந்து கடந்திருக்காப்புல வித்தின் தி 17 செகண்ட்ஸ்குள்ளே. யோசிச்சு பாருங்கள். அவருக்கு கொடுக்கப்பட்ட டைமிங்கில் 8 செகண்ட்ஸை வந்து மீதம் பண்ணியிருக்காப்புல. நம்மளுடைய முத்துக்குமரன் 15 செகண்ட்ஸில் 3 செகண்ட்ஸ் வந்து மீதம் பண்ணிடுறாரு. ஆனால் ரயான் அவர்கள் கொடுக்கப்பட்டது 25 செகண்ட்ஸில் 8 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீதம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக 2 பேருமே கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க. எப்படி முத்துக்குமரனை டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய ரயான் அவர்களையும் சொல்லி தான் தீரணும். நான் அந்த அளவுக்கு வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக நம்மளுடைய பிக் பாஸ் அவர்களே புகழ்ந்து தள்ளுறாப்புல மனுஷனை. என்னென்னா வேறு லெவல், யூ ஆர் டிசர்வ்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. வெறித்தனம் ஆகிட்டாங்க எல்லாரும் பார்த்து கேட்ட உடனே. நமக்கு நேற்றே அப்டேட் வந்துடுச்சு, ரயான் வந்து 2 லட்ச ரூபா பொட்டி எடுத்துட்டாரு அப்படின்றதெல்லாம். அப்டேட் வந்தது அது வந்து நமக்கு ஒரு கற்பனை தான். இப்படி நடந்திருக்கலாம், இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் அந்த செகண்ட்ஸ் எல்லாம் மீத்தினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் வெறித்தனமாக இருந்துச்சு. இப்போ முத்துக்குமரன் கூட 50,000 ரூபா பொட்டி எடுத்தார் அப்படின்றது முன்னாடி வந்ததாலையும் அது பார்க்கும்போது எப்படி ஒரு பரபரப்பு இருந்துச்சு. அந்த பரபரப்பு வந்து ரயான் அவர்களுக்கும் வந்து இருந்துச்சு. ஆனால் மனுஷன் அசால்ட்டாக பண்ணிட்டாருங்க. கிட்டத்தில் கூட போலைங்க. 25 செகண்ட்ஸ்க்கு ஒரு 23 செகண்டு 22 செகண்டு அப்படி கூட போலைங்க. 17 செகண்ட்ஸில் மனுஷன் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டாப்புல. வெறித்தனம் பண்ணிட்டாரு. பார்க்க அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் பயங்கரமாக யார் என்ன வன்மத்தை வந்து உள்ளர வச்சுருந்தாலையும் அந்த டாஸ்க் அப்படின்னு வரும்போது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஆட்ஸ் ஆஃப் வந்து பண்ணி ஆகணும். சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரயான் கிட்டேருந்து. அதே மாதிரி ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அடுத்த ஜாக்லின் பண்ணுறதாக ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.